எல்லோருக்கும் வணக்கம். பரபிரம்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள், என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு பௌர்ணமி. அதனுடைய விசேஷம் என்ன, நம்ம அதனை எப்படி பயன்படுத்திக்கணும். ஏன்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் சொன்னா அதனுடைய பர்பஸ், அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும்ன்றதுதான். நம்மளுடைய வளர்ச்சிக்காக, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக, நம்மளுடைய ஹாப்பி அமைதிக்காக. அதே போல ஒரு கிரேட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி சப்ஜெக்ட். 18 கொள்கைகள்ல பௌர்ணமி விசேஷம். பௌர்ணமி எனர்ஜிஸ் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி 18 பிரின்சிபல்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஜெனரலா மனிதனுடைய மனம் சந்திரன் கண்ட்ரோல்ல இருக்கும். அதனாலதான் நம்மளுக்கு மோதிரத்துல முத்து போட்டி கொடுப்பாங்க. மனதுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருக்கு. நமக்கு மாசத்துல பௌர்ணமி ஒரு தடவை வரும். அப்போ நமக்கு மற்ற நாள் என்ன நடக்குது அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு சந்திரன்ல இருந்து விஷ பதார்த்தம், டாக்ஸின்ஸ் வரும். நம்ம மற்ற 27 நாள் அழுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய மனதை நிறைய குப்பை போட்டிருக்கிறோம். அது இல்லாமலே காஸ்மோஸ்ல குப்பை அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எல்லோரும் ஏகப்பட்ட யோசனைகள், தேவையற்ற சிந்தனைகள் அனைத்து காஸ்மோஸ்ல இருக்கும். அது சந்திரன் மேல போய் இருக்கும். அந்த விஷ பதார்த்தங்கள் வரும் பொழுது நம்மளுடைய மனம் பொல்யூட் ஆயிட்டு இருக்குது. மற்ற நாள் பௌர்ணமி அந்த 3 days என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ்மோஸ்ல நம்மளுடைய அர்த்துக்கும் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும் அக்ரிமெண்ட் இருக்கு. தட் இஸ் பௌர்ணமி 3 நாட்கள் அதிகமா எனர்ஜி அனுப்புற அக்ரிமெண்ட் இருக்கு. அதனால அந்த 3 days நிறைய எனர்ஜி இருக்கிறதால இந்த 27-26 days நம்மளுடைய மனம் அழுக்கு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு அந்த 3 நாட்கள் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம பார்த்தோம்னாக்கா கடல்ல தெரியும், அலைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ஃபோர்ஸா இருக்கும். இது நம்மளால கண்ணுல பார்க்க முடியற ஒரு சிம்டம். இன்னும் பார்த்தாக்கா நம்மளுக்கு தெரியும், பைத்தியம் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடும் பௌர்ணமியில சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா, எனர்ஜி ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு எதை இருக்குதோ அது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. இன்னொன்னு சொல்லுவாங்க, திருடன் அப்படின்ற எண்ணம் ஜாஸ்தி ஆயிடும். தட் இஸ் நம்மளுக்கு எதை இருக்குதோ அது 3 times 4 times ஜாஸ்தி ஆகும் எனர்ஜியால. இதெல்லாம் பூமி மேல பௌர்ணமியில நம்மளுக்கு எனர்ஜி ஜாஸ்தி இருக்குது என்ற சிம்டம்ஸ் காட்டுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா நம்ம 7 days பார்க்கணும் பௌர்ணமியே.
இப்போ 4th டே, தட் இஸ் ஒரு மாசமே எடுத்துக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. 1 2 3 4. 4th டே பௌர்ணமின்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணணும். 7 டேஸா வச்சாக்கா இது த சிம்பனி ஆஃப் ஜோடியாக். அந்த புக்கு டார்கோம் செரேடாரியன் எழுதியிருக்காரு. அந்த புக்கு படிச்சா நிறைய புரிதல் வரும் நம்மளுக்கு. இப்போ அந்த 7 டேஸ் ப்ராசஸ்ல 4th டே பௌர்ணமி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ப்ராசஸ். அந்த நாள் நம்ம யார் பார்த்தாலும் கடவுள் ஸ்வரூபம் அப்படின்னு நம்மள நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. யார பார்த்தாலும் இது பதஞ்சலி மகர்ஷி ஈஸ்வர பிரணிதானம் சொல்லியிருக்காங்க அஷ்டாங்க ராஜயோகம்ல. யாரு பார்த்தா இவங்க கடவுள் ஸ்வரூபம். செகண்ட் டே பாத்தீங்கன்னா குருமார்களுக்கு நன்றி சொல்ற நாள். எதுக்குன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ விசிபிளா அன்விசிபிளா இன்விசிபிளா நிறைய மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு உதவி செய்யறாங்க, சக்தி கொடுக்கறாங்க, ஞானம் கொடுக்கறாங்க, வழி காட்டுறாங்க. நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். இன்னைக்கு தியானத்துக்கு வந்துள்ளோம் அப்படின்னா யாரு வழி காட்டிட்டாங்க இந்த ஆன்மாவுக்கு? குருமார்கள் காட்டிட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தா சாய்பாபா டெவோட்டிஸ் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அவர் சத்குரு, அவங்க வழி காட்டுறாங்க இந்த சைடு நோக்கி. இது போல நிறைய பேர் இருக்கிறாங்க. மகாவதார் பாபாஜி இருக்காரு. இப்போ நிறைய பேர் உணர்றாங்க பாபாஜியோடைய எனர்ஜிஸ். இப்படி பரம குருகள் நிறைய பேரு நமக்கு தெரியாமலே நம்மளுக்கு உதவி செய்யறாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். 3வது நாள் டெசிஷன் டே அப்படி சொல்லுவாங்க. டெசிஷன் டே அப்படின்னா நிர்ணயம் எடுக்கும் நாள். என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நான் எடுக்க போற எனர்ஜியை, சக்தி, ஞானத்தை உலக நன்மைக்காக உபயோகப்படுத்திக்கிறேன் என்றது நம்ம டெசிஷன் எடுக்கணும். எப்போ நம்ம இந்த வகையில டெசிஷன் எடுக்கிறோமோ சிந்திக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா மேல சக்கரங்கள் நிலையில நம்மள நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னு அர்த்தம். இல்லைன்னா உலகத்துக்கு சம்பந்தப்பட்டதே நம்ம யோசிச்சுட்டு உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட பேச்சுகளோட இருக்கும் பொழுது நம்ம கீழ் சக்கராஸ் நிலையில இருப்போம். கீழ் சக்கராஸ் என்ன இருக்கும்? ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், கோரிக்கைகள் இருக்கும், வெறும் நமக்கு சம்பந்தப்பட்டதே இருக்கும். ஒரு உன்னதமான சிந்தனையோ உன்னதமான ஒரு லட்சமோ எதுவுமே இருக்காது. வெறும் நம்ம பாடி மைண்ட் குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட நிலையில நம்ம ஸ்ட்ரக் ஆயிருப்போம். எப்பொழுது இந்த 3 நாள் ப்ரிப்பரேஷன் பண்றோமோ நம்ம ஆன்ம நிலையில் அந்த எனர்ஜிஸ் ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு அர்த்தம். 4th டே பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கொஞ்சம் சைலன்ஸ்ல இருந்து உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா ஈடுபாடு இல்லாமலே ஃப்ரூட் ஃபுட்டு நைட்ல கம்மி சாப்பிடுறது, கஞ்சி குடிக்கிறது, ஒரு டைம் ஜெனரல் ஃபுட்டு, அப்படி நம்ம ஃபுட்டு குறைச்சிட்டு
இல்ல லிக்விட் ஃபுட் எடுத்து நம்மள நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதால நைட்டுக்கு அந்த பௌர்ணமி எனர்ஜிஸ் கரெக்டா ரிசீவ் பண்றோம். ஹையர் பாடிஸோட ஹையர் சக்ரா ஸ்டேட்ல ரிசீவ் பண்றோம். எப்பொழுது அந்த ஹையர் சக்ராஸ்ல ரிசீவ் பண்றோமோ அவற்றை ஆட்டோமேட்டிக்கா மற்ற லோயர் சக்ராஸ் கூட கொடுக்கும். ஆனா ரிசீவ் பண்ற ஸ்டேட் தான் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறோம். எப்பொழுது நம்ம அன்னைக்கு நிறைய தியானம் செய்யறோமோ, கூட்டு தியானம் செய்யறோமோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அன்னைக்கு என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போ பௌர்ணமி கடியா அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்கும். பௌர்ணமி கடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 10-15 பிஃபோர் மினிட்ஸ் நம்மளை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அந்த பௌர்ணமி கடியல்ல அது ரிசீவ் பண்ற மாதிரி வச்சுக்கணும். 10-15 மினிட்ஸ் பிஃபோர் உட்கார்ந்தா நம்ம ரிலாக்ஸ் ஆயிட்டு மூச்சு கவனிச்சுட்டு ரெடியா இருந்தா அந்த கடியல்ல பௌர்ணமி ஹையஸ்ட் எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்க முடியும். அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற வியாதிகள் ஈஸியா போகும். எப்படி போகும்? ஹீலிங் நடக்கும் எத்திரிக் பாடியில. அண்ட் ஆக்யூ பிரஷர் நடக்கும். நேச்சுரலா ஆக்யூ பிரஷர் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அழுத்துவாங்க பாயிண்ட்ஸ். தேர்டு ஆக்யூ பஞ்சர், ஊசி வச்சு குத்துனா மாதிரி இருக்கும். அடுத்தா பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் சர்ஜரிஸ், நம்மளுடைய எத்திரிக் பாடியில சக்தி உடல்ல ஆஸ்ட்ரல் சர்ஜரிஸ் நடக்கும். ஆஸ்ட்ரல் பாடியில கிடையாது. எத்திரிக் பாடியில ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் ஆஸ்ட்ரல் சர்ஜரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது நம்மளுக்கு வலிக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், கண்ணு திறக்க கூடாது. ஒரு மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு தைராய்டு இருக்கு. பௌர்ணமி நாட்கள் அவங்க 4 to 6 hours தியானம் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஆஸ்ட்ரல் சர்ஜரி நடக்கும்போது கழுத்து ரொம்ப பெயின் கொடுத்துருச்சு, தாங்க முடியல. ஆனா அவங்க கண்ணு திறக்காமலே அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. முடியல, அதனால பிடிச்சு வச்சுட்டு கண்ணு திறக்காமலே உட்கார்ந்தா அடுத்த ஸ்டேஜில அவங்களுக்கு தைராய்டே போயிருக்கு. அதனால கண்ணு திறக்க கூடாது. 2009 எனக்கு ஒரு பௌர்ணமி சமயத்துல எங்க வீட்டுல உட்காந்து நான் தியானம் பண்ணும் பொழுது பெரிய ஊசி, அந்த பை தச்சிருவாங்க இல்லையா, அந்த பெரிய ஊசி வச்சு 2 தடவை குத்திட்டாங்க. எனக்கு சவுண்டு கூட வருது. எனக்கு அந்த டக்கு டக்குன்னு சவுண்டு வருது, குத்தின சவுண்டு. எனக்கு அப்போ புரியல. எனக்கு த்ரோட்டு டான்சில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டுமே கிடையாது எனக்கு. அடுத்த நாள் பிரஷ் பண்ணும்போது துப்பும் போது எனக்கு பிளட் வருது. எனக்கு புரியல. ஒரு மாசத்துக்கு எரிஞ்சிட்டே இருந்துச்சு. விழுங்கும் போது பேசும்போது பேச முடியல. பட்டு புரியாததுனால எதுக்கு இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எத்திரிக் பாடியில நம்மளுக்கு
சர்ஜரி நடக்கும் பொழுது அதனுடைய சிம்டம்ஸ், அதனுடைய தாக்கம் பௌதீக உடல் மேல இருக்கும். ரெஸ்ட் எடுக்கணும், கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஒரு ஆபரேஷன் பண்ணா கொஞ்ச நாள்லாவது ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா, அத போல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே கவனிச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் தேவைப்பட்டா மாஸ்டர்ஸ் உடைய கைடன்ஸும் எடுத்துக்கலாம். இப்படி நமக்கு விதவிதமான ஸ்டேட்ஸ்ல பௌர்ணமியுடைய எனர்ஜிஸ் ஒர்க் ஆகும். அண்ட் சிலருக்கு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எல்லாமே இருக்கும் பொழுது தொடர்ந்து 3 பௌர்ணமியில நம்ம நிறைய தியானம் பண்ணி அந்த கேள்வி போட்டு நமக்கு புரியணும் அப்படின்னு வச்சா அது கிளாரிட்டி வரும். அதே போல பௌர்ணமி நாட்களில் சங்கல்பம் வச்சு, எப்பவுமே சங்கல்பம்னா கோரிக்கைகள் கிடையாது. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம செய்யலாம். வச்சோம்னா அவற்றை பலிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. அந்த பௌர்ணமி எனர்ஜிஸ் நம்ம இப்படிதான் பயன்படுத்திக்கணும். எப்போ நம்ம அந்த சக்தி இறங்கி வரும் பொழுது நம்மள நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அடுத்த என்ன நடக்குது? தியானம் செஞ்சோம் நல்ல நிலையில, அடுத்த நாள் என்ன ஆகும்னா டைஜஷன். அப்படின்னா அந்த சக்திகள் மற்ற உடல்களுக்கு இறங்கி ஜீர்ணம் ஆக ஆரம்பிச்சிடும். 5th டே 6th டே 7வது நாள் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு சுத்தி யாராவது இருந்தா, நம்ம பக்கத்துல யாராவது இருந்தா அவங்க நம்மளுடைய வைப்ரேஷன், தட் இஸ் அமைதியா இருக்கிற வைப்ரேஷன், ஒரு பிளசன்ட்னஸ், அதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னா ரேடியேட் ஆயிட்டு இருக்குது. நமக்குள்ள இருந்து அந்த வைப்ரேஷன் மற்றவங்களுக்கு கூட ரேடியேட் ஆயிட்டு இருக்குது. அவங்க நினைப்பாங்க, ரொம்ப அமைதியா இருக்கே, ரொம்ப ஹாப்பியா இருக்கே, பிளசண்டா இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. இது ரேடியேஷன் அப்படின்னு சொல்றோம். இது 7 டே ப்ராசஸ். ஒரு ரூம் இருக்கு, ரூம்ல ஒரு லைட் இருக்கு. இது நம்ம உட்கார்ந்து தியானம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, இந்த உதாரணம். அதுவே அந்த ரூமுக்கு 10 லைட் இருந்தா எப்படி இருக்கும்? இது கூட்டு தியானம். வெளிச்சம் எவ்வளவு இருக்கும், அவ்வளோ எனர்ஜி இருக்கும். இன்னும் ஃபிளட் லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் அந்த ஹாலு? ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும். அந்த ஃபிளட் லைட் தான் பௌர்ணமி எனர்ஜிஸ். அவ்வளோ எனர்ஜி அது நமக்கு ஷேர் பண்ணுது. இது பௌர்ணமி ப்ராசஸ். அந்த நாட்களில் நம்ம பயன்படுத்திக்கணும். நாங்க எல்லாம் கூட 2006 இருந்து நிறைய பௌர்ணமி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டோம். நைட்டு முழுசா மாஸ்டர்ஸ் உடைய கிளாஸஸ், தியானம், காலையில வரைக்கும் இதே ப்ராசஸ்ல இருந்துட்டோம். நிறைய கிளாஸஸ் கேட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் மாஸ்டர்ஸ் நம்ம மௌனத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அற்புதமான சப்ஜெக்ட். மௌனம் எதுக்கு தேவை? இப்போ பௌர்ணமியில கூட தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் மௌனத்தை கடைபிடிச்சா நம்மள நாம நல்லா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், மௌனம் அப்படின்னா அது கடவுளுடைய மொழி. பிரார்த்தனை செய்யலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஓகே,
பிரார்த்தனை என்பது நம்ம கேட்டாக்கா அவரு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சைலன்ஸ் என்பது கடவுள் யூனிவர்ஸ் சொல்றது நம்ம கேட்கிறோம். நம்ம சொல்றது அவரு கேட்கணுமா, அவர் சொல்றது நம்ம கேட்கணுமா? அவர் சொல்றது நம்ம கேட்கணும். எது வேணாலும் வச்சுக்கோங்க, அவரு அது எது வேணாலும் வச்சுக்கோங்க, யூனிவர்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். அத நமக்கு புரியணும், நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த சைலன்ஸ் இருக்கணும். அதுக்குதான் ரமண மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சும்மா இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு சும்மா இருக்கணும்? நம்ம சும்மா இருக்கணுமா, நம்மளுடைய மனம் சும்மா இருக்கணுமா? அப்படின்னா மனம் சும்மா இருக்கணும். மனம் சும்மா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த வாயோட பேசுறது நிறுத்திடணும். இது வாச்சக மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுது பேசாம இருக்கிறோமோ உள்ள இருக்கிற மனம் பேசுறது நம்ம கவனிப்போம். நான் பேசல, அப்போ உள்ள ஏதோ ஒண்ணு வளருது அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். நான் கிடையாது, என்னுடைய மனம் பேசுது அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். அங்கே ஒரு நமக்கு நம்மளுடைய மனதுக்கு ஒரு பிரிவு வருது. அது வேற, நான் வேற. எப்போ அந்த பிரிவு வருதோ அத பேசி பேசி நம்ம பேசாம இருக்கிறதால அது தன்னுடைய பேச்சு நிறுத்திடும். வேஸ்டப்பா, நான் பேசி கூட இவங்க ரியாக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது அடங்க ஆரம்பிச்சிடும். அப்போ சைலன்ஸ்க்கு வரும் மைண்டு. எப்போ அந்த சைலன்ஸ் வருதோ, அந்தர் மௌனம் மனோ மௌனம் வருதோ, அதுதான் சைலன்ஸ். இதுதான் சொல்லியிருக்காங்க ரமண மகர்ஷி. மனோ மௌனம், மௌனம் கலாட்டா இல்லாத மனது கொண்டு வரும். இன்னும் அடுத்த ஸ்டேஜில் என்ன வருது அப்படின்னா மகா மௌனம். எனக்கு ஒரு 3-4 இயர்ஸ் பேக் மகாமௌனம் மகாமௌனம் அனி வருது. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. மௌனம் தெரியும், மனோ மௌனம் தெரியும், மகாமௌனம் என்ன அப்படின்னாக்கா எந்த விஷயங்கள் அதனுடைய தாக்கம் அவற்றுக்கு சம்பந்தப்பட்ட ரியாக்ஷன் இல்லாமலே அனைத்தும் கவனித்து கொண்டே மௌனமாய் இருக்கிறது தான் மகாமௌனம். உலகத்துல நிறைய நடக்கும், மூவி மாதிரி நடக்கும். விஸ்வம் தெக்வா சொப்ன விசாரம், இது ஒரு கனவு போல இருக்கிற ஒரு உலகம். அதுக்கு அனைத்துக்கும் ரியாக்ட் பண்றோம், நிறைய விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்றோம். எப்போ ரியாக்ட் ஆகுதோ நம்மளுடைய பாடிஸ் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. மனோமய கோஷம் டிஸ்டர்ப் ஆகுது, எமோஷனல் பாடி அது டிஸ்டர்ப் ஆகுது, புத்தி சரீரம் டிஸ்டர்ப் ஆகுது, நிறைய டிஸ்டர்ப் ஆகுது. ரியாக்ட் பண்றோம். அந்த ரியாக்ட் பண்றது தான் நோய்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனால எப்போ மகா மௌனத்திலோ இருக்கிறோமோ, தட் இஸ் நம்ம மௌனம் பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அடுத்த கட்டத்துல உலகத்தோட இருந்து பேசினாலும் வேலைகள் செய்தாலும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாலும் எதை பண்ணாலும் உள்ள ரியாக்ட் ஆகாம இருக்கிறது
பிராக்டிஸ் பண்ணுவோம். இது மகா மௌனம். மகான்கள் பேசுவாங்க, ஆனா அதுக்கு ஒட்டி இருக்க மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அதுல மூழ்க மாட்டாங்க. நமக்கும் அவங்களுக்கு அதுதான் வித்தியாசம். அது எங்கே வரும் அப்படின்னா மௌனத்தில் மட்டுமே வரும். மௌனம் ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த சைலன்ஸ் ஸ்டேட், ஜீரோ ஸ்டேட், சூன்ய நிலை கொடுக்குது. அந்த சூன்ய நிலை மௌனத்தோட பிராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய அனுதின வாழ்க்கைக்கு கொண்டு வரணும். நமக்கு அனைத்தும் சாத்தியம், நமக்கு எல்லாமே முடியும். இங்கே ஒவ்வொருத்தர் பத்தி நம்ம பார்க்கலாம். காந்திஜி ஒவ்வொரு திங்கக்கிழமை மௌனம் இருப்பாரு. அவ்வளவு ஒர்க் செய்யறாரு அவரு. பிரிட்டிஷர்ஸ் அவங்களோட போராட்டத்திற்காக எத்தனை பேரோட பேச வேண்டியது இருக்கும், ஆனா அவரு பேச மாட்டாரு. மௌன சக்தியை கடைபிடிப்பாரு. நம்மளுடைய சக்தி எல்லாமே தக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி மௌனம். ஒரு தடவை காந்திஜியோட பேசுறதுக்கு ஒரு யோகியின் சுயச்சரித்தம், அது அந்த புக்கு எழுதின பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் கத்துக்கிறதுக்கு, காந்திஜி கத்துக்கிறதுக்கு, கத்தி கொடுக்கறதுக்கு இவர் வந்திருக்காரு கிரியா யோகா. அன்னைக்கு காந்திஜி மௌனம் கத்தி கொடுக்க முடியல. பரமஹம்ச யோகானந்தரே வந்தா கூட காந்திஜி பேசல, அவருக்கு கத்து கொடுக்கறதுக்கு வந்தா கூட. ஏன்னா அவங்க ஒன்னும் கடைபிடிச்சாங்கன்னா அவ்வளோ பிடிப்போட இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணா அருணாச்சலம் வருவாரு ரமண மகர்ஷியை பார்க்கறதுக்கு. 6 நாட்கள் தங்கினா கூட 6 நாட்கள் கம்முன உட்கார்ந்து இருப்பாங்க. நோ டிஸ்கஷன், நோ ஆர்குமெண்ட்ஸ், உட்கார்ந்துருவாங்க, அவ்வளவுதான். மெஹர் பாபா பார்த்தீங்கன்னா 40 வருடங்கள் மௌனத்திலே இருக்காரு. அவருக்கு சீடன் டீமே இருக்கு, ஆனா அனைத்துக்கும் எழுதிதான் கொடுப்பாரு. அவரு பேசி சொல்ல மாட்டாரு. இங்கே நம்ம எப்பொழுது மௌனத்தில இருக்கிறோமோ எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, என்ன பேசணும், எதற்காக பேசணும் அப்படின்ற விழிப்புணர்வு நமக்குள்ள பிறக்க ஆரம்பிச்சிடும். பேசாமே இருந்தாதான் எப்படி பேசணும்ன்றது புரிஞ்சிடும். இல்லைன்னா மொத்தம் எதை தோணுதோ அதெல்லாம் பேசுவோம். எல்லாமே நஷ்டம்தான், பௌதீக நஷ்டம்தான், ஆன்மீக நஷ்டம்தான், எல்லாமே நஷ்டம்தான். எப்பொழுது நம்ம மௌனத்திலே இருக்கிறோமோ நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்மளுடைய அப்சர்வேஷன், கவனித்தல் ஜாஸ்தி ஆயிடும். எப்போ அப்சர்வேஷன் ஜாஸ்தி ஆகுதோ சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப கிளாரிட்டியா புரிஞ்சிடும். ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான். ஆனா அந்த பதட்டம், அந்த ரியாக்ஷன் இருக்குது பாருங்க, அங்கதான் கிளாரிட்டி போயிட்டு இருக்குது. நம்மளுக்கு வாக் சுத்தி வரும், வாக் சக்தி வரும், எல்லாமே வரும். நம்மளுடைய பேச்சு மந்திரமாகும். நம்ம பேசினா அது நடக்கும் என்ற மாதிரி மந்திரமாகும். இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துல மௌன சக்தியுடைய ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். சக்சஸ் ரேட் ஜாஸ்தி ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்கும். மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்ஸ் பாழாகிறதுக்கு காரணமே வாய்தான். ஒரு வார்த்தை பேசுற இடத்துல 4 வார்த்தை பேசுவோம், தேவையற்றையா பேசுவோம், மற்றவங்களை பேச விடாம பேசுவோம்.
நம்ம பேசிட்டே தான் இருக்கிறோம். பட்டு நல்ல குவாலிட்டி, நிறைய லிசன் பண்ணணும், கம்மியா பேசணும். இதெல்லாம் மௌனம் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா கடைபிடிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில அது ஒரு ரொட்டீன் ஆயிடும். இங்கே ஒரு கதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பார்க் இருக்கு. பார்க்குக்கு எல்லோரும் வருவாங்க. பசங்க இருக்கிறாங்க, வாக்கிங் பண்றதுக்கு பெரியவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஒரு பெரியவருக்கு வாட்ச் மிஸ் ஆயிடுச்சு. அவர் தேடுறாரு. அங்கே இருக்கிற பசங்க கூட, என்ன தாத்தா என்ன தேடுறீங்கன்னா, இப்படி ஒரு வாட்ச் போயிடுச்சுப்பா, மிஸ் ஆயிடுச்சுன்னா பசங்க சொல்றாங்க, நாங்க தேடி கொடுக்கிறோம் அப்படின்னு தேடுறாங்க. ஒருத்தர் தேடாமலே கேக்குறாங்க, சைலண்டா கேக்குறாங்க. அப்படி சைலண்டா கேட்கும் பொழுது அந்த வாட்சுடைய சத்தம் வருது. அவ்வளோ சைலன்ஸா கேக்குறாரு. அப்சர்வ் மட்டுமே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாட்ச் எங்க இருக்குன்னு அந்த பையன் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்ணோட கண்டுபிடிக்கல, காதோட கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் அனுபவிச்சது. நான் தியானத்துல சைலண்டா உட்கார்ந்து இருக்கும் பொழுது எங்க ரூம்ல இருக்கிற வாட்சோடைய சவுண்டு எனக்கு கேட்கும். அந்த முள்ளு மூவ் ஆகிறது, அந்த சவுண்டு எனக்கு கேட்கும். அப்போ அதை பார்த்துதான் இந்த கதையே நான் நம்பினேன். இல்லைன்னா என்னால நம்புறது கஷ்டம். அடுத்த இன்னொரு விஷயம், நான் சைலண்டா மௌனத்தை கடைபிடிச்சு இருக்கும் பொழுது எனக்கு வந்த அனுபவம், அந்த சைலன்ஸுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. சைலன்ஸ் சவுண்டு நம்ம கேட்கணும். எப்பொழுது அந்த சைலன்ஸோடைய சவுண்டு சத்தத்தை நம்ம கேட்கிறோமா, கம்ப்ளீட் சைலன்ஸ்ல இருக்கிறோம், மகாமௌனத்தில் இருக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிரும். அதனால இன்னைக்கே கடைபிடிக்கணும் சைலன்ஸ். வாரத்துல ஒரு நாள் சைலன்ஸ்ல இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்மளுக்கு முன்னேற்றம் இருக்கு. உத்தரகீதையில சொல்லுவாங்க, ஜன்ம மிருத்யு சுகதுக்க வர்ஜிதம் ஜாதி நீதி குலகோத்திர தூரகம் சித்விவர்த்த ஜெகதோஸ்ய காரணம் தத்பதாஹமிதி மௌனமாஸ்ரயா. மௌனத்தை கடைபிடிக்கணும், மௌனத்தை சரணு வேண்டு கொள்ள வேண்டும். நம்மளுக்கு இது உத்தரகீதையில சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு கூட சொல்லியிருக்காங்க, பூர்ணமத்வய அகண்ட சேத்தனம் விஸ்வவேத கலனாதிவர்ஜிதம் அத்விதீய பர சம்விதம் சகம் தத்பதாஹமிதி மௌனமாஸ்ரயா. எப்போ சைலண்டா இருக்கிறோமோ இறப்பு பிறப்பிலிருந்து வெளியே வருவோம். அந்த ஞானம், அந்த விழிப்புணர்வு வரும். குலம் ஜாதி அதெல்லாம் விதவிதமா உள்ள குழப்பிட்டே இருக்குது. அதெல்லாம் கூட வர்ஜிதம், அனைத்தும் புரிய ஆரம்பிச்சிரும். அந்த ஒரு நாடகம், உலகத்தில் நடக்கிற நாடகம் புரிய ஆரம்பிச்சிரும். யூனிவர்ஸோடைய நாடகம், மூவி புரிய ஆரம்பிச்சிரும். அது சினிமா பாக்குற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருப்போம், என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம், அதுல மூழ்க மாட்டோம். இதுதான் மாஸ்டர்ஸ் நம்மளுடைய பௌர்ணமி அண்ட் மௌனமுடைய சப்ஜெக்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால நீங்க வேற ஏதாவது சப்ஜெக்ட் கேட்டாலோ
ஒரு டவுட் கேட்டாலோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒரு உரையாடல் பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.